ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோடில் காவேரி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ அழகாக இருந்தது. நம்ம விஜயை அவரோட அப்பா ஸ்தானத்துக்கு அடுத்தபடியாக விஜய் தான் என் மனசில் இடம் பிடிச்சாரு. என்னோடய அப்பா குறைய தீர்த்தாருன்னு ஒரு பொண்ணு சொல்லும் போது எவ்வளோ ஒரு அழகான ஹைலைட்டாக இருந்தது. ஆனால் இந்த இடத்துல நிவினும் சூப்பர் தான். ஒரு தங்கச்சி புருஷனாக நினைக்காத, முன்னாடி லவ் பண்ணவனா நினைக்காத, ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி எதை வேணும்னாலும் கேளு, உனக்கு எப்பவுமே நான் உதவி செய்ய தயாராக இருக்கிறேன். இந்த மனசு யாருக்கு வரும்? உண்மையிலேயே நிவினும் சூப்பருங்க. ஹைலைட்டான ஒரு இடம் இந்த இடம். யமுனாவும் மனசில் இடம் பிடிக்கல அப்படிலாம் யமுனாவை பற்றியும் அவ்வளோ அக்கறையாக கேட்குறான். ஆனால் என் பொண்டாட்டி காலத்துக்கும் அவள் தான் என் பொண்டாட்டின்னு தீர்மானம் ஆயிடுச்சு. அதை பற்றி நீ கவலைப்படாத. உண்மையிலேயே ஒரு பொண்ணு 1000 பேர் கூட, ஒரு பையன் ஒரு பொண்ணும் 1000 எவ்வளோ பேர் ஒன்றாலும் லவ் பண்ணலாம். ஆனால் மனைவினும் கணவனும் வந்த பிறகு அவங்களுக்கான ஒரு முதல் ஃபேஸ் கொடுக்குறாங்க. செம சூப்பர் இந்த இடத்துல. இங்கே வெண்ணிலாவை கூட்டிக்கின்னு போகிறாரு. கூட்டிக்கின்னு போயிட்டு உள்ள நர்ஸ் பார்த்துப்பாங்க. உள்ளே போன்னு அனுப்புகிறாரு. அந்த இடத்துல தாத்தா பாட்டி கேட்குறாங்க. பாட்டிக்கும் இன்றைக்கி ஒரு ஹைலைட்டான சீன் தான். அவளை இனி நம்பாத, நல்லவன் சொன்னியே, அவளோட கேரக்டரை பார்த்தியா, எதை ஒன்றாலும் செய்து தொலைப்பா, இனிமே அவளை ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு அனுப்புகிற வழியை பாரு விஜய்னு சொல்கிறாங்க. உண்மையிலே இது உண்மை தான். அவ்வளோ ஒரு நல்லவன் சொன்ன விஜயோட நம்பிக்கையை வெண்ணிலா வீணடிக்க போகிறா. வீணடிச்சிட்டா. இனி விஜய் தான் இதை கரெக்டாக பண்ணணும். விஜய் மதுரைக்கு போயிட்டு அவங்க மாமாவை கண்டுபிடிக்கிறதா சொல்கிறாரு. அவங்க மாமாவோட ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சி நான் தேடிட்டார, ஒரு 2 நாளில் கண்டுபிடிச்சி இட்டாந்துடுவேன்னு சொல்கிறாரு பாட்டிக்கிட்ட. இதை கேட்ட ராகினி வெண்ணிலா பாவம், அவங்க எவ்வளோ இது பண்ணுவாங்க, எந்த பொண்ணாலும் இருந்தாலும் இப்படி தான் செய்வாங்கன்னு சொல்கிறா. உடனே விஜய் செமையாக முக்க உடைக்கிறாரு வெண்ணிலாவை. என் விஷயத்தில் நீ தலையிடாத, உனக்கு வேறு வேலை இல்லையா போன்னு தொடுத்துறாரு. உண்மையிலே இதை விட அசிங்கம் ராகினிக்கு தேவையில்லை. அடுத்ததாக பாட்டிக்கிட்ட சொல்கிறாரு, நான் போய் காவேரியை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கடைசியாக காவேரியும் பார்க்குறாரு. ஹாஸ்பிட்டலில் நடந்த எல்லாத்தையும் விஜயும் சொல்லி புரிய வைக்கணும். அந்த இடத்துல காவேரியும் கன்சீவ் ஆன விஷயத்த சொல்லணும். இதையும் ஏமாத்திடாதீங்க பிரவீன் சார். தயவு செய்து இந்த இடத்துலயாச்சு விஜய்க்கு கன்சீவ் ஆன விஷயம் தெரிகிற போல கொண்டுக்குன்னு வந்துருங்க. அடுத்ததான் எத்தனை ராகினி, எத்தனை பசுபதி, எத்தனை வெண்ணிலா வில்லியா வந்தாலும் ஓகே தான். ஆனால் அதே போல் யமுனாவும் இந்த நல்ல மனசு உள்ள நிவினை புரிஞ்சுக்கணும். ஆனால் இவள் சந்தேக கண்ணோட தான் பார்க்குறா. இவள் சந்தேகம் இல்லைன்னு சொன்னால் அந்த கோயிலாண்டியே அக்காவையும் நிவினி எங்கே போகிறீங்கன்னு கேட்டிருக்கலாம். இல்லை வீட்டில் வந்த பிறகாச்சே காவேரி உன்னையும் கோயிலாண்ட பார்த்தேன் எதுக்குன்னு கேட்கலாம். அதை விட்டுட்டு அவள் கங்காவை விசாரிக்கிறா. அடுத்தது எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பை பை.